கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களை தூய்மையாக்குங்கள், நாளை அற்புதம் நிகழும் என்ற கருப்பொருளிலே நாங்கள் எங்களை ஆண்டவருடைய அற்புதத்துக்கு எங்களை கொடுப்பதற்கு, ஆண்டவர் எங்களிலே செயல்படுவதற்கு நாங்கள் தூய்மையாக்குதல் எவ்வளவு முக்கியம் என்பதனை இன்றைய நாளில் நாங்கள் தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களை தூய்மையாக்குங்கள், நாளை அற்புதம் நிகழும் என்ற அந்த வார்த்தை யோசுவா புத்தகத்திலே 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே இருக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக போக போகிறாங்க, புதிய ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே புதிதாக கிடைக்க போகிறது. அப்பொழுது யோசுவா மக்களிடம் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னன்னு கேட்டால், நீங்கள் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து இந்த புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் இருக்கிற வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாது. நீங்கள் விரும்புகிறீங்க ஒரு புதிய வாழ்க்கைக்கு, நீங்கள் விரும்புகிறீங்க ஒரு புதிய மாற்றத்துக்கு, நீங்கள் விரும்புகிறீங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் புதுசாக நடக்கணும்னு சொல்லி. ஆனால் அது புதிதாக நடக்கணும்னு சொன்னால், புதிதாக எல்லாமே செயல்படணும்னு சொன்னால், நீங்கள் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து அந்த புதிதாய் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் மனம் மாற வேண்டும், உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யோசுவா சொன்ன வார்த்தைகள் இஸ்ரேல் மக்களை பார்த்து என்ன, உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நாளை உங்கள் வாழ்வில் அற்புதம் நிகழும் சொல்லி. இன்றைய நாளில் ஆண்டவரும் எங்களை பார்த்து அதைத்தான் சொல்கிறார், உங்களை நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நாளை உங்கள் வாழ்வில் பெரியதொரு அற்புதத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி. பிரியமானவர்களே, விவிலியத்தை நாங்கள் திருப்பி பார்க்கிற பொழுது எல்லா இடத்திலும் எங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு இருப்பேன். எசேயா புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு நான் இருப்பேன், உனக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லி. அதே போல் எசேயா புத்தகம் 43:1 நாங்கள் வாசிக்கிறோம், அவர் சொல்றார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவள் என்று சொல்லி. அதே போல் எபேசியர் 3:21 நாங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், நீ கேட்பதற்கும் நீ நினைப்பதற்கும் மேலாக உன் வாழ்வில் நான் செய்வேன். ஏன்னா நீங்கள் கேட்கிறதுக்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலாக நான் உனக்கு அற்புதம் செய்வேன், உன் வாழ்வில் நான் செயல்படுவேன் சொல்லி. நீங்கள் திருப்பாடல் புத்தகத்தில் 37வது திருப்பாடம் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்வார், அங்கே நான் உன் சார்பில் செயல்படுவேன், நான் உன்னுடைய சார்பில் செயல்படுவேன். அதே போல திருப்பாடல் 27:5 வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்வார், உனக்கு கேடு வருகின்ற நாளிலே நான் உன்னை ஒரு கூடாரத்தில் மறைத்து வைப்பேன், குன்றின் மேல் உன்னை பாதுகாப்பாக வைப்பேன்னு சொல்லி. இதெல்லாம் சொல்றாரு. இன்னும் விவிலியத்தில் ஏகப்பட்டது இருக்குது. என்ன சொல்றாரு, நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் கவலையை துடைப்பேன், நீ கவலைப்படாதே, நீ என்னுடையவள், இதெல்லாம் சொல்றாரு. இப்போ எங்களுக்குள்ள சந்தேகம், ஃபாதர் எல்லாம் சொல்றாரு, அப்படின்னா ஏன் என் வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மட்டும் இன்னும் பதில் இல்லை? ஏன் என்னுடைய இந்த மகளுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஒரு மீட்சி இல்லை? ஏன் நான் காலங்காலமாக ஒரு விஷயத்தை குறித்து ஜெபிக்கிறேன், அந்த ஜெபத்தை மட்டும் ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு? என்னுடைய ஜெபத்தை ஏன் அவர், என்னுடைய ஜெபத்துக்கு ஏன் அவர் இன்னும் பதில் தரவில்லை? அப்படின்னா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? நாங்கள் நிறைய வாசிக்கிறோமே ஃபாதர், என்ன, நாங்கள் ஆண்டவர் கடலை 2ஆக பிளந்தார் என்று வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் பல அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார்னு வாசிக்கிறோம். அப்படின்னா ஏன் அந்த அற்புதங்கள் எல்லாம் இந்த நாட்களில் எங்கள் மத்தியிலே நடக்க மாட்டேங்கிறது? புதிய ஏற்பாட்டிலே இயேசு செய்த பல புதுமைகளை வாசிக்கிறோமே, ஏன் எங்கள் மத்தியிலே அந்த புதுமை நடக்க மாட்டேங்கிறது? நாங்களும் எதிர்பார்த்திருக்கிறோம் அந்த ஒரு புதுமைக்காக, அந்த ஒரு ஆண்டவருடைய கை எங்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம். ஏன் எங்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட புதுமைகள் நடக்கிறதில்லை? அப்ப ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மட்டும்தான் வேலை செய்தாரா? ஆண்டவருடைய கரம் பலமாக இருந்தது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் தானா? எங்கள் மத்தியிலே எல்லாம் அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? நாங்கள் எல்லாம் அற்புதத்துக்கு, அந்த அற்புதத்தை அடைவதற்கு நாங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட தகுதியற்றவர்களாக இருக்கிறோமா? ஏன் எங்கள் மத்தியிலே அப்படியான காரியம் நடக்க மாட்டேங்கிறது என்ற சந்தேகம் இருக்கும். அப்படி என்றால் நாங்கள் யோசிப்போம், ஆண்டவருடைய கை குறுகிவிட்டதோ, ஆண்டவருடைய பலம் இல்லாமல் போய்விட்டதோ, ஆண்டவர் சோர்ந்து விட்டாரோ என்று. அதற்கு அழகான பதிலை தான் இன்றைய நாளில் முதல் வாசகத்திலே நாங்கள் வாசித்தோம். இந்த முதல் வாசகத்தை வாசித்த
அந்த சகோதரர் வாசிக்கும் பொழுது அழகாக வாசித்தார். என்ன? எசாயா புத்தகம் 59வது அதிகாரம் முதல் வசனத்திலே இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்தார். என்ன? எசாயா புத்தகம் 59:1 வாசிப்போம். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை. பாருங்க, மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகிவிடவில்லை. கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காது மந்தமாகி விடவில்லை. என்னவாம்? நீ ஜெபிக்கிற பொழுது, நீ கஷ்டப்படுகின்ற பொழுது, நீ அழுகிற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையை இருக்கிற நிலையிலிருந்து மீட்டெடுத்த முடியாதவாறு ஆண்டவருடைய கை என்னவாம்? குறுகிவிடவில்லை. அப்படின்னா சோர்ந்து போகவில்லை. ஆண்டவர் இன்னும் அவருடைய கையிலே பலம் இல்லைன்னு சொல்லி நீ நினைக்கிற, ஆனா அப்படி சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மீட்க இயலாதவாறு என்னுடைய கை குறுகிவிடவில்லை. அதே போல நீ அழுகிறாய், நீ ஜெபிக்கிறாய், நீ மண்டாடுகின்றாய், அந்த மண்டாட்டை, அந்த ஜெபத்தை கேட்க முடியாதவாறு என் காது செவிடாகி விடவில்லை. கேட்குது, நல்லா கேட்குது, உன்னை மீட்க ஆசையா தான் இருக்குது. அப்ப என்ன பிரச்சனை? ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? அப்ப என்ன பிரச்சனை? ஏன் எனக்கு இன்னும் பதில் இல்லைங்கிறதுக்கு ஆண்டவரே ஒரு பதிலை வைத்திருக்கிறார். எசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த பதில் சொல்றார். வாசிங்க. உங்களுடைய தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியிருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செவிசாய்க்காதவாறு தடுத்திருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கின்றார், அப்படின்னா என்ன பிரச்சனை கேட்டா, உன்னை மீட்க முடியாமல் ஒரு விஷயம் தடுக்கிறது. உன்னுடைய ஜெபத்தை கேட்க முடியாமல் ஒரு விஷயம் தடுக்கிறது. ஆண்டவருக்கும் எனக்கும் ஏதோ இடைவெளி இருக்கிறது நான் சொல்றார். உங்கள் தீச்செயல்களை உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவரிடத்துல ஒரு மனுஷனை கட்டிலோடு தூக்கிட்டு வர்றாங்க. 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வரும் பொழுது என்ன நடக்குது? ஆண்டவரை அவன் பார்க்கிறான், ஆண்டவர் அவரை பார்க்கிறார். அங்கே அற்புதம் நிகழ்கிறது. அப்படியா? அப்ப ஆண்டவர் பார்க்கிற இடங்களில் எல்லாம் அற்புதம் நிகழ்ந்தது. அப்ப ஆண்டவரை அவன் பார்க்க வேண்டும், ஆண்டவர் அவரை பார்க்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, நானும் நீங்களும் நேசிக்கிற ஆண்டவர் தூயவர், தூய்மையானவர். ஆகவே தூய்மையான ஆண்டவரை தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கிற பொழுது, பிரியமான பிள்ளைகளே, அவர் எங்களை முழுவதுமாக பார்த்து அற்புதம் நிகழக்கூடியதாக இருக்கும். தூய்மையான உள்ளத்தோடு பார்க்கிற பொழுது, பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய அற்புதம் இலகுவாக நடக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிறார், எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனை? எங்களை தொட முடியாதவாறு ஏதோ ஒரு விஷயம் தடுக்கின்றது. ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை தொட ஆசையா இருக்கிறார், ஆனால் தொட முடியாதவாறு ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்கிறது. நான் ஜெபிக்கிற பொழுது, நான் கேட்கிற பொழுது, அந்த ஜெபத்தை, அந்த நான் கேட்பதை தாராளமாய் ஆண்டவர் கொடுக்க ஆசை இருக்கிறார். எபேசியர் 3:21 என்ன வாசிச்சோம்? 3:21 நீ கேட்பதற்கும் நீ நினைப்பதற்கும் மேலாக நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் சொல்றார். ஆண்டவர் ஒரு காலமும் பொய் சொல்கின்ற ஆண்டவர் அல்ல. இணைச்சட்ட நூல் 23வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், பொய் சொல்ல நான் மனிதன் அல்ல, சொல்லியதை செய்யாமல் இருக்க ஒரு மனித பிறவியும் அல்ல என்பார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னதை செய்வார். பிரியமான பிள்ளைகளே, ஆனால் என்ன பிரச்சனை? ஆண்டவருக்கும் எனக்கும் ஏதோ இடைவெளி. ஆண்டவர் என் தலையில் கையை வைத்து ஆசீர்வதிக்க ஆசையாக இருக்கிறார், ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கிறது. அதுதான் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை துண்டிக்கிறது. என்னுடைய ஊர் எங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நூரேலியா. சரியா? இப்போ நான் கொழும்புல இருந்து நூரேலிக்கு அடிக்கடி நான் போவோம். சரியா? போகும்போது பைக்கில் நிறைய தடவைகள் போகிறது உண்டு. இப்போ நீங்கள் பைக்கில் போகும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால், போகிற வழிகளில் ஒரு இடத்துல நல்ல வெயில் அடிக்கும், இன்னொரு இடத்துல மழை பெய்யும், இன்னொரு இடத்துல ரோட் செய்வாங்க, சரியான தூசியாக இருக்கும். சரியா? இப்படி எல்லாவற்றையும் கடந்து போவோம். அப்படியே நூரேலியா ரோட்டில் போக்கில் ரம்போடங்கிற ஒரு இடத்துல வரும்போது அழகான ஒரு நீர்வீழ்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? ரம்போட நீர்வீழ்ச்சி. இப்போ ஒவ்வொரு நேரம் போக்கில் நாங்கள் என்ன நினைக்கிறதுன்னு கேட்டால், இப்போ தலையில் நாங்கள் எப்படி போட்டு பைக்கில் போகும் பொழுது, சரியா,
தலையெல்லாம் வேர்த்து தூசிப்பட்டு அப்படியே மசன்னு இருக்கும். எப்படா போவோம், எப்படா போய் நல்லா குளிப்போன்னு இருக்கும். குளிக்கிறேன்னா முழுகிறது சம்திங். ஓகே, சரியா? அப்படின்னா தலையோடு சேர்த்து குளிக்கணும். எப்படா போவோம், எப்படா குளிப்போன்னு இருக்கும்ல. ஒரு முறை நான் போக்கலை யோசித்தேன், என்னத்துக்கு வீட்டு எழுதி போவானே, இங்கேயே நல்ல ஒரு குளியல் போட்டுடலாம், சரியா? நல்ல ஒரு குளியல் போட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு பைக்கை ஓரத்தில் நிப்பாட்டிட்டு என்ன செஞ்சேன்னு கேட்டா, எல்லாம் ப்ளாக் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸும் ஒன்று போட்டுக்கிட்டு இப்போ நான் வந்து நீர்வீழ்ச்சிக்கு போயாச்சு குளிக்கிறதுக்கு. ஓகே, தண்ணி பார்த்தா அப்படி அழகாக அருவி வந்து அவ்வளோ ஊற்றுது. தண்ணிக்கு பஞ்சமே இல்லை, நல்ல தண்ணி, எல்லாம் ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் போய் தண்ணிக்கடியில் நிற்கிறேன். எதுக்கு? குளிக்கிறதுக்கு, சரியா? தண்ணிக்கடியில் நிற்கிறேன், தண்ணி ஒழுகுது. ஆனால் என்ன அதிசயம்னு தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணி கூட என் தலையில் படவே இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாம் பண்ணு தலையில் உள்ள ஹெல்மெட்டை கலட்டலை. தலைக்கவசம் போட்டிருந்தேன்ல, அதை கலட்ட மறந்துட்டேன். தண்ணி படுமா? தண்ணி நிறைய வருது, அதில் குறைவு இல்லை, எல்லாம் ஓகே. நான் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஓகே, எது குளிக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஓகே. ஆனால் முக்கியமாக கலட்ட வேண்டிய ஹெல்மெட்டை கலட்டாமல் தண்ணிக்குள்ளே போயிருந்தா தண்ணி படுமா? பிரியமான பிள்ளைகளே, நாங்களும் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். கொடிகள் போடுறோம், ஆமாம் இல்லையா? நல்ல மின் விளக்குகள் போடுறோம், உண்மைதான் இல்லையா? ஃபீஸ்டுக்குன்னு ஆயத்தம், பட்டையை கிளப்புறோம், எல்லாம் ஓகே இல்லையா? புது உடுப்பு, அதை சொல்லவே வேணாம் இல்லையா? எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? எல்லா ஏற்பாடுகளும், பெயிண்ட்டு நீங்கள் வேற ஃபாதர், ஒவ்வொரு வருஷமும் சொரண்டிட்டிலே அடிப்போம் நாங்கள் பெயிண்ட்டு இல்லையா? எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இதனுடைய எல்லாவற்றின் நோக்கம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. பிரியமான பிள்ளைகளே, அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நீங்க அடிக்கிற பெயிண்டோ போடுற கொடியோ நீங்க போடுற மின் விளக்கோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தராது. மாறாக உள்ள தூய்மை மட்டும்தான் பெற்றுத்தர முடியும். அப்படின்னா ஆண்டவருக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உள்ள தூய்மை. எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நல்ல பாவ சங்கீதனம், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் பிரியமான பிள்ளைகளே அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு காத்து கொண்டு இருப்பார். ஆனால் எங்களுடைய தலையில் உள்ள அந்த தலை கவசம் என்ற பாவத்தை அகற்றாத வரையில் ஆண்டவருடைய அற்புதம் எங்கள் தலையை தொட முடியாது, எங்கள் குடும்பத்தை தொட முடியாது, என் உறவுகளை தொட முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது, என் கணவன் மனைவியை தொட முடியாது. ஆண்டவருடைய அற்புதம் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பிரியமான பிள்ளைகளே, எங்கள் மத்தியில் உள்ள அந்த தலை கவசம் என்ற பாவத்தை அகற்ற வேண்டும். அகற்றினால் மாத்திரம்தான் பிரியமான பிள்ளைகளே எங்கள் மத்தியிலே அற்புதம் நிகழ முடியும். இல்லாட்டி ஒரு காலமும் அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இன்றைய நாளில் ஆண்டவர் கேட்கிறார், மகளே நீ தயாராக இருக்கிறாயா? மகனே நீ தயாராக இருக்கிறாயா? உன்னுடைய பாவத்தை அகற்றிவிட்டு நீ ஆண்டவரை அணுகுவதற்கு. இப்போ சில நேரம் நாங்கள் ஏதாவது ஒரு பாவத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் ஆண்டவர் கேட்குற கேள்வி உண்மையாகவே நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம் பாருங்க. தொடக்க நூலிலே 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் ஆதி பெற்றோரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். என்ன? ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, அவங்க ஒளிஞ்சு கொண்டிருப்பாங்க, கேட்பார், நீ எங்கே இருக்கிறாய்? மனிதனை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் அந்த கேள்வியை கேட்டார்? இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, என்ன ஃபாதர், அவங்க பாவம் செஞ்சுட்டு ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க, அதனால் ஆண்டவர் கேட்டார் இல்லையா? பாவத்தினாலே பயந்துருந்தாங்க, ஆண்டவர் கேட்டார். என்ன கேள்வி? நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியாத அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு? நிச்சயமாக தெரியும். அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவருக்கு பிள்ளைகள் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியாதா? தெரியும். ஏன் அந்த கேள்வியை கேட்டார்னு கேட்டால் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்டதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னன்னு கேட்டால், உன்னை நான் படைத்து உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து, சரியா,
உன்னை நான் படைத்து உனக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து உனக்கு ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த அழகான தோட்டத்தை எல்லாம் அமைத்து உன்னை நான் இங்கே வைத்தேன். ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார். மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன்? உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், உனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தேன், வாழக்கூடிய வழியை சமைத்து கொடுத்தேன், உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன், ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதமாய் உன்னை நான் வைத்தேன். நீ இப்ப எங்க இருக்கிற? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது நாங்கள் விழுந்து பாவத்திலே விழுந்து ஏதோ ஒரு விஷயத்தை விட முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படியே ஏதாவது விட முடியாமல் இருந்தால் ஆண்டவர் கேட்கிற கேள்வி எரேமியா புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிங்க, எரேமியா 2:5. ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னை விட்டு அகன்று வீணானவற்றை பின்பற்றி வீணாகும் அளவுக்கு உங்கள் தந்தையர் என்னிடம் என்ன குறை கண்டீர்? ஆண்டவர் கேட்கிறார், என்னை விட்டகன்று வீணானவற்றை பின்பற்றி வீணாகும் அளவுக்கு என்னிடம் என்ன குறை கண்டாய்? நீ இன்னும் அந்த பாவத்தை பிடித்து கொண்டு இருக்கிறானா? அந்த அகம்பாவத்தை பிடித்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா, அந்த 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 ஒரு பாவத்தை விட முடியாமல் இருக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவர் கேட்கிற கேள்வி, இன்னும் அந்த பாவத்திலே வாழ்வதற்கு நான் என்ன தவறு செய்தேன்? உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? ஏன் இன்னும் அந்த பாவத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாய்? நான் என்ன தவறு செய்தேன்? ஆண்டவர் கேட்கிறார். நான் என்னப்பா தவறு செஞ்சேன்? ஏன் இன்னும் அதை விட முடியாமல் இருக்கிறேன்னு சொல்லி, இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா, ஆண்டவரே நீ இந்த 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 ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கல, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வயசுல எத்தனை பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது? உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது. எத்தனை பேர் இன்னும் குழந்தைகள் இல்லாமல் கோயில் குளம் என்று சொல்லி அலைந்து கொண்டு இருக்கிறாங்க, இல்லையா? இல்லையா? எத்தனை பேர் உங்களுடைய வயதில் பள்ளிக்கூடம் போறீங்கல்ல நீங்கெல்லாம், எத்தனை பேர் பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், அந்த மகள் சொல்கிறாங்க, நாங்கள் O லெவல் பாஸ் பண்ணிட்டோம் ஃபாதர். அப்போ A லெவல் போகலையா? அவங்களுக்கு 8A 1B நல்ல ரிசல்ட்ஸா? 8A 1B நல்ல ரிசல்ட்ஸ் தானே. A லெவல் போகலை, உயர்தரம் படிக்க போக மாட்டேங்கிறாங்க. அந்த மகள்கிட்ட கேட்ட, என்னம்மா பிரச்சனை? ஃபாதர், ஒரே ஒரு கவுன் தான் இருந்துச்சு, கடைசி நாள் அந்த கவுனில் இந்த பசங்க எல்லாம் இங்க் வீசிட்டாங்க, மை வீசிட்டாங்க, அதனால் வேறு உடுப்பு இல்லை, அதனால் அம்மாவுக்கு வாங்க முடியலை ஃபாதர், போகலை அப்படின்னு சொல்லி. பிள்ளைகளே, நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை. ஆண்டவர் எவ்வளவு இல்லாமல் உங்களுக்கு. என்னைக்காவது நீங்கள் உடுப்பில்லைன்னு சொல்லி பள்ளிக்கூடம் போகாமல் இருந்திருக்கீங்களா? உடுப்பில்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அனாதை விடுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, தாய் தந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லையா? உறவுகள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு அனைத்தையும் செய்தார்னு சொன்னா, ஆண்டவர் கேட்கிற கேள்வி, ஏன் என்னிடம் வராமல் இருக்கிறாய்? நான் செய்த குற்றம் என்ன? உனக்கு ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் நீ அந்த பாவத்தை விட முடியாமல் இருக்கிறாயே. உன்னுடைய வாழ்க்கையை, உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆனாலும் அந்த பாவத்திலிருந்து வெளியே வராமல் நீ முணங்கிக் கொண்டிருக்கிறாயே. எங்களுடைய அகம்பாவம், எங்களுடைய ஆணவம், அதை ஆண்டவர் கண்டிக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் அதிலிருந்து வெளியே வருகிற பொழுதுதான், பிரியமான பிள்ளைகளே, நீங்க இப்ப இருக்கிற வாழ்க்கை இல்ல ஆண்டவர் விரும்புறது. இதை விட இரட்டிப்பான வாழ்க்கை, இதை விட ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவர் விரும்புறது இல்ல. தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாத குறைவா வாழ்றதுக்கு நீங்க விரும்புவீங்களா? உங்க பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறத விரும்புகிறீங்களா? ஒரு 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 உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தப்பாக எடுக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியா? நீங்கள் உங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, சரியா? அங்கே உங்களுடைய மூத்த பொண்ணு ஒரு இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு, சரியா? இன்னும் இளைய பொண்ணு இன்னொரு இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்களா சொந்தக்காரங்கிட்ட, இந்தா அங்கே பிச்சை எடுக்குதே அது என் மூத்த பொண்ணு, இந்தா இங்கே பிச்சை எடுக்குதே என் இளைய பொண்ணு, எனக்கு சந்தோஷம். சொல்லுவீங்களா?
உங்க பிள்ளைகள் ஆசீர்வாத குறைவாய் வறுமையில் வாழ்வதை நீங்க விரும்புவீங்களா? நீங்க விரும்பாட்டி ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஏனென்றால் அவர் அன்புள்ள தகப்பன். நீங்களாம் ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் பெற்று வாழ்வதுதான் அவருக்கு பிரியம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் ஆண்டவர் கேட்கிறார். அதனால தான் கேட்கிறார், நான் உன்னை எப்படி வச்சேன் தெரியுமா? எரேமியா புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். முற்றிலும் நல்ல கிளையின் நின்று உயரின திராட்சை செடியாய் உன்னை நான் நட்டு வைத்தேன். நீ கெட்டு போய் தரம் கெட்ட காட்டு செடியாய் மாறியது எப்படி? ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நான் எப்படி தெரியுமா வச்சேமா? உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தேன் தெரியுமா? நீ ஏன் இப்படி கெட்டு போயிருக்கிறாய்? நீ ஏன் இப்படி தரம் கெட்ட காட்டு செடியாய் மாறி இருக்கிறாய்? ஏன் இந்த பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிறார்? அது என்ன பாவம் இருந்தாலும் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிற கேள்வி, அந்த பாவத்திலிருந்து எப்ப நீ விடுதலையாகி வரப்போறாய்? இன்னும் எங்க மத்தியில நாங்க இருக்கிறோம். பெருமையா சொல்றது என்ன? நான் என்னுடைய சகோதரர்களோடலாம் கதைக்கிறது இல்லை ஃபாதர். நான் என் உறவுகளோட கதைக்க மாட்டேன் ஃபாதர். என் அக்கா தங்கச்சியோட கதைக்க மாட்டேன் ஃபாதர். என் அம்மாவோட கதைச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஃபாதர். இல்லையா? ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களிடம் கணக்கு கேட்கிறார். எப்பொழுது உன்னை நீ தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் வரப்போகிறார் என்பதுதான் ஆண்டவருடைய கேள்வியாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புவதெல்லாம் மனமாற்றத்தை. ஆண்டவர் நான் சொல்றேன் திரும்பவும், ஆண்டவர் தண்டிக்கிற ஆண்டவர் அல்ல. திரும்ப ஆண்டவர் எங்களிடத்தில் கேட்கறதெல்லாம் எங்களுடைய மனமாற்றத்தை. நாங்கள் மனமாறும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பார். பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னதை செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தியில் பாருங்க என்ன சொல்றார் ஆண்டவர். கை சூம்பிய ஒரு மனுஷன் அவன்கிட்ட சொல்றாரு, இங்க வா, நடுவில் நில்லு. ஐயோ ஆண்டவரே, கை சூம்பி இருக்கு, எனக்கு வர முடியாது ஆண்டவரே சொன்னானா? இல்ல, நடுவில் நிற்கிறான். கையை நீட்டு. ஆண்டவரே, கை சூம்பி இருக்கு, நான் எப்படி நீட்டுவேன்? இல்ல, நீட்டுனா அற்புதம் நிகழ்ந்தது. கானா ஒரு திருமணத்தில் நாங்கள் வாசித்தோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த 6 சாடிகள் இருக்க தண்ணீரால் நிரப்புங்க. ஐயோ, எங்களுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு ரசம் தான் தேவை, எங்களுக்கு நிரப்ப இல்லாது, எங்களுக்கு ரசம் கொடு சொன்னாங்களா? இல்லை. ஜேசு சொன்னதுபடியே கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்புங்க. இப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? இதை மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள். ஐயா, அவன் ரசம் இல்லைன்னு கொதிச்சு போய் இருக்கிறான், நீ தண்ணியை கொண்டு போக சொல்ற, எங்களால் முடியாது சொன்னாங்களா? இல்லை. ஆண்டவர் சொன்னதை செய்தார்கள், அங்கே அற்புதம் நிகழ்ந்தது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? நேற்றைய நாளில் நாங்கள் தியானித்தோம். உங்களுடைய மனைவியை அன்பு செய்யுங்கள், உங்கள் கணவனை அன்பு செய்யுங்கள். அன்பு செய்கிறோமா? நீ துரோகம் செய்கின்ற ஒவ்வொரு நிமிஷம் நான் கேள்வி கேட்பேன் சொன்னாரே ஆண்டவர். நான் என் மனைவியை எப்படி அன்பு செய்கிறேன்? துரோகம் செய்து கொண்டிருக்கிறேனா? மன்னிப்பு கேட்க ஆண்டவர் அழைக்கின்றார். உன் தாயும் தந்தையும் மதித்து நட என்று ஆண்டவர் நேற்று சொன்னார். நாங்கள் மதித்து நடக்கின்றோமா? மன்னிப்பு கேட்க ஆண்டவர் அழைக்கின்றார். உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மன்னிப்பு கேட்க ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமான பிள்ளைகள், ஆண்டவர் சொன்னதை செய்கின்ற பொழுது அங்கே அற்புதம் நிகழும். ஆண்டவர் நான் சொன்னேன், தண்டிக்கிற ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் மன்னிக்கிறவர். அதனால தான் சொல்றார் நீதிமொழிகள் புத்தகத்திலே 28வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். வாசிங்க. தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. தன் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவனுடைய வாழ்வு வளம் பெறாது. எவன் ஒருவன் அதை ஏற்றுக்கொண்டு விட்டு விடுகிறானோ அவனுடைய வாழ்வு வளம் பெறும். அவனுடைய வாழ்வு வளம் பெறும். யாரெல்லாம் குற்றப்பழிகளை மூடி மறைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமான பிள்ளைகளை, நாங்கள் எப்பொழுது எங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு விட்டு விடுகிறோமோ, பாவ சங்கீதத்திலே ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்றோமோ, அந்த நிமிஷமே உங்கள் பாவங்கள் எல்லாம் களையப்படுகிறது. அதனால நீங்க பாவ சங்கீதத்தில் ஒரு பாவத்தை சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க இது மன்னிச்சிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு திரும்ப அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் ஒரு நேரம் பாவ சங்கீதத்தில் ஒரு பாவத்தை சொல்லிட்டா அந்த பாவம் உங்களிடமிருந்து அகற்றப்படுகிறது. திரும்ப அதை நீங்க சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஞாபகம் வைத்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் அல்ல உங்கள் பாவங்களை. புரியுதா? ஆகவே ஒரு முறை நீங்க ஆண்டவரிடத்தில் எடுத்து சொன்ன பிற்பாடு அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். அதனால தான் சொல்வார் ஆண்டவர், யாருடைய சாவை நான் விரும்பல. எசேக்கியேல் புத்தகம் 28:13 வாசிங்க. 18:23 வாசிங்க. எசேக்கியேல் 18:23. உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன். உண்மையிலே பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன்.
அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ எனது விருப்பம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்களுடைய சாவை நான் விரும்பல, அவங்கள் வழியிலிருந்து திரும்ப வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எங்களுடைய குற்றங்களிலிருந்து பாவங்களிலிருந்து நாங்கள் வரணும்னு சொல்லி. அதனால்தான் சங்கீத புத்தகம் 103 வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ற எங்களை தண்டிக்கிறவர் அல்ல. புரியுதா? எங்க பாவங்களுக்கு ஏற்ற அவர் தண்டிக்கிறவர் அல்ல, எங்களை மன்னிக்கிற ஆண்டவர். பிரியமான பிள்ளைகளே, அவருக்கு விருப்பம் நாங்கள் திரும்பி வரணும். அதனால தான் சில நேரம் ஆண்டவர் ஏசுவார், எப்படா திரும்பி வருவீங்க, எப்படா என்கிட்ட வருவீங்க? ஏன்னு கேட்டால் அவருக்கு ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை உயர்த்தணும், என் பிள்ளைகள் இருக்கிற நிலையிலிருந்து மேலே கொண்டு போகணும். ஆனால் அதற்கு நாங்கள் எங்களை கொடுக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் ஆண்டவருக்கு கோபம். அதனால தான் சில நேரம் ஆண்டவர் எருமன் ஏசுவாரா? எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. என்னவா? என்ன சொல்றாரு? நல்லா சொல்லுங்க, நல்லா திரும்ப. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள். காளைனா என்ன? யாராவது சொல்லுங்க. காளைனா என்ன சொல்லுங்களேன். காளைனா என்ன சொல்லுங்க. மாடு, எரும மாடு. என்னவா? எரும மாடு என்ன செய்தான்? தன் உடைமையாளன்னா சொந்தக்காரனுக்கு. எரும மாடுக்கு தெரியும் சொந்தக்காரன் யாருன்னு சொல்லி. காளை தன் உடைமையாளனை தெரிந்து கொள்கிறேன்னா எரும மாடுக்கு கூட சொந்தக்காரன் யாருன்னு தெரியுமா? இனிமே யாரையும் மாடுன்னு ஏசாதீங்க. எரும மாடு நல்லன்னு சொல்றாரு ஆண்டவர். அடுத்தது என்ன சொல்றாரு? கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போட. கழுதை தன் தலைவன் எங்க தீனி வச்சிருக்கான்னு கழுதைக்கு கூட தெரியுமா? அடுத்த வசனம் என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆனால் நான் தேர்ந்து கொண்ட இந்த இஸ்ரவேலரோ என்னை தெரிந்து கொள்கிறதும் இல்லை, என்னை அறிந்து கொள்கிறது இல்லை, என்னுடைய அருமை இந்த பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாதுங்கிறார் ஆண்டவர். ஏன் இப்படி சொல்றான்னு கேட்டா, அப்படியாவது நீங்க திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவீங்கன்னு சொல்லி. இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் எங்கள் குற்றங்களை மன்னிப்பாரா? ஏற்றுக்கொள்வாரா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் என் குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி? எத்தனை பேர் பாவ சங்கீதனை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த நாட்களில் நானும் ஃபாதரும் அங்கே அனாதை அந்த ஓரத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் பாவ சங்கீதனம் செஞ்சு கொண்டீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கையை வைத்துங்க. பாவ சங்கீதனை செஞ்சு கொடுங்க. மற்றவங்களெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் பாவமாக செஞ்சேன், அப்படியா நான் பாவம் செஞ்சுட்டேன், இல்லையா? அப்படியா நான் பாவம் செஞ்சுட்டேன். பிரியமான பிள்ளைகளே, தூய்மையாகிறது என்னன்னு கேட்டால், எங்களை முற்றிலும் தூய்மையாகும் பொழுது ஆண்டவர் இலகுவாக எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் மன்னிக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, நீ எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட அசிங்க பாவத்தை செய்தாலும், எவ்வளோ தூரம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், சரியா? இங்கே யாழ்ப்பாணத்தில் சுண்டுக்குள்ளே தான் இருப்போம். முன்னே நாங்கள் நூரெலியா பஸ்ஸில் போகும் பொழுது கிட்டத்தட்ட 12 மணித்தாளங்கள் எடுக்கும் நூரெலியா போய் சேர. ஆமாவா? சரி, நீங்கள் பெரிய ஒரு லாங் ஜேர்னி போனோன்னே, வீட்டுக்கு போனோன்னா ஒரு 12 மணித்தாளம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போனோன்னா எங்கே போவீங்க? எங்கே ஓடுவீங்க? சொல்லுங்களே, சத்தமாக சொல்லுங்கள். எங்கே போவீங்க? வாஷ்ரூமுக்கு போவோம். ஆமாம்ல, டாய்லெட்டுக்கு போவோம். ஏன்? நைட்டு முழுக்க அதை குடிச்சு இதை குடிச்சு பழுக்குன்னு இருக்கும் இல்லையா? எப்படா போய் வாஷ்ரூம் போகிறது இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு நாள் நானும் போயிட்டு, சரியா, வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோன்னே போயிட்டு வாஷ்ரூமுக்கு போனேன். வாஷ்ரூமுக்கு போயிட்டு என்னுடைய காலக்கடன்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது பாரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன தெரியுமா? பொக்கெட்டில் ஒரு 5000 காசு வச்சுருந்தேன். அது டாய்லெட்டுக்குள்ளே விழுந்து போச்சு. சரியா? என்ன பண்ணுறதுனே தெரியல. சரியா? என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இப்போ இதை எடுக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு கதவுக்கிட்டே நிற்கிறேன், யாரையும் விடாமல். இப்போ விடிய 5:30 மணி. சரியா? எல்லாரும் ஏன்ப்பா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க நான் ஒன்றும் பண்ண முடியல, சொல்ல முடியல. அப்புறம் தங்கச்சி வீட்டில் இருந்தாங்க. தங்கச்சிகிட்ட போயிட்டு சொன்னேன், அம்மா 5000 டாய்லெட்டில் விழுந்து போச்சு. 5000மா அப்படின்னு ஓடி பார்த்தாங்க. பார்த்துட்டு, சீக்கே, அது கிடைக்கிற கிடையை பாரு, அதை எடுக்க முடியுமா? தண்ணி அடிச்சு விட்டுரு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு கவலை,
அப்போ தம்பியோட மனுஷி இருந்தாங்க, தம்பியோட ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்ககிட்ட போயிட்டு சொன்னேன் இப்படி தான் 5000 விழுந்துச்சு. 5000மா அப்படின்னு சொல்லி ரகசியம் அவங்க வந்து பார்த்தா சோச்சிக்கே காலம் காத்தாலேயே அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தூக்கமாக போச்சு. ஏன் அது எப்படி என் பாக்கெட்டில் வந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும்ல. ரொம்ப இதாக போய் பார்க்குறதும் திரும்பி வாரதும் இப்படியே போயிடுச்சு. சரி வராது. வெளியில் போய் 2 குச்சி எடுத்துக்கிட்டு வந்து மெதுவாக 5000 தூக்கி எடுத்துட்டேன். அப்பாடா வந்துருச்சு. ஆனால் இப்போ என்ன, அது யாரோ சொன்னாங்க ரின்ஸோ போட்டால் எல்லாம் ஊற்றியும் போயின்னு சொல்லி, ஒரு ரின்ஸோ போட்டு அந்த தண்ணியில் அந்த குச்சிலேயே கழுவி ஊற்றி ஒரு மாதிரி கையில் பிடிக்கிற மாதிரி எடுத்தாச்சு. எடுத்தால் கொஞ்சம் நாத்தடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு லக்ஸு போட்டால் வாசம் வரும்னு சொல்லி. இப்போ அந்த காசை வச்சு லக்ஸு போட்டு தேய்ச்சி கழுவியாச்சு. சரியா எடுத்துக்கிட்டு வந்தால் அப்பா ஒரு மாதிரி வந்துருச்சு. ஆனால் என்னன்னு கேட்டால் கழுவுல காசு சுருங்கி போச்சு. விடலாமா? இவ்வளோ பண்ணிட்டு விடலாமா? இல்லை. காசை வச்சு ஒரு துணியை போட்டு அயன் பாக்ஸை சூடாக்கி நல்லா அயன் பண்ணேன். கொஞ்சம் எடுத்தோன்னே இன்னும் ஒரு நாத்தடிக்கிற மாதிரி இருந்துச்சு. தங்கச்சிக்கிட்ட கேட்டேன் சென்ட் இருக்கான்னு சொல்லி சென்ட் எடுத்து புஷ்னு அடித்தாச்சு, மடிச்சாச்சு, வச்சாச்சு. அப்பாடா திரும்ப வந்துருச்சு, சந்தோஷம். இப்போ தான் கதையே ஆரம்பிக்குது. அம்மா கூப்பிட்டு சொன்னால், தம்பி லக்ஸ் ஸ்ப்ரே முடிஞ்சு போச்சப்பா, கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு. ஊருக்கே ஃபாதர்னாலும் வீட்டுக்கு போனால் நாங்கள் தானே தம்பி, ஒன்றும் பண்ண முடியாது. சரியாமான்னு நான் போக கடைக்காரர் அப்போ தான் கூட்டி பெருக்கி விளக்கு போட்டுட்டு கடையை திறக்கிறார். நான் தான் முதல் கஸ்டமர். சரியா அவர்கிட்ட போய் லக்ஸ் ஸ்ப்ரே கேட்டு இந்த 5000 கொடுத்தேன். கொடுத்தோன்னு அவர் என்ன பண்ணான்னு கேட்டால் பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு 2 தரம் பார்த்துட்டு கிட்ட எடுத்து எங்கே கிடந்த காசு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு சீப்போ நாத்தன்னு சொன்னது முத்தம் வாங்கிட்டு இருக்குது. நான் ஒன்றும் பேசலை, ஷார்ட்டில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரியா அவர் நிறைய முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த காசை கொண்டு போயிட்டு அந்த அப்போ தான் விளக்கு போட்டிருப்பார் போல் விளக்கு கீழே பீடத்தில் வச்சுட்டு அப்படியே கும்பிட்டாரு. பார்க்கணும், நான் ஒன்றும் பேசலை, பேலன்ஸ் அப்புறம் வாங்கிக்கிறேன் ஐயான்ட்டு ஓடி வந்துட்டேன். பிரியமான பிள்ளைகளே, சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த பாவத்தினாலே இப்படிப்பட்ட சாக்கடைக்குள் நாங்கள் விழுந்திருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட அசிங்கத்துக்குள் விழுந்திருக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலே நான் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்திருக்கலாம். என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன் இரக்கம் நிறைந்த ஆண்டவர், பாவங்களுக்கேற்ற தண்டனை கொடுக்காத ஆண்டவர், இன்றும் எங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் பிரியமான பிள்ளைகளை எப்படி தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி. அவருக்கு தெரியும் பிரியமான பிள்ளைகளே எந்த வாசனை திரவியங்களை எங்கள் மீது தெளிக்க வேண்டும் என்று சொல்லி. எல்லாம் செய்துவிட்டு ஆண்டவர் கடைசியாக எங்களை மார்போடு அணைத்து கொண்டு எங்கள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுப்பார் பாருங்க. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம். உங்கள் குடும்பங்களை இன்றைய நாளில் தூக்கி எடுக்க ஆசையாயிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்க ஆசையாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்வை வளம்படுத்த ஆசையாயிருக்கிறார். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் வரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன ஒரு எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருங்க, வேகமாக எழுந்திருப்போம். எங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். எங்கள் கையை நெஞ்சோடு வைத்துக் கொள்வோம். கண்களை மூடிக்கொள்ள எல்லாரும் கண்களை மூடுங்க. பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை நிறைய நேசிக்கிறார், அன்பாய் நேசிக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, யாருக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை, யாரும் இதுவரை அடையாத ஒரு மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையும் கொடுக்க ஆசையாய் இருக்கிறார். நீங்க இதுவரை காலம் சின்ன வயசிலிருந்து இதுவரை நீங்கள் செய்த ஒவ்வொரு குற்றம், ஒவ்வொரு குறைகள்னால நீங்க சில நேரம் மனம் உடைந்திருக்கலாம். ஐயோ, இந்த விஷயத்தை நான் யாரிடம் சொல்வேன்? யாருமே என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டாங்களே, யாருமே என்ன தெரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்களே, நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறேனே, என்னுடைய இந்த குற்றங்களை, என்னுடைய இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? பிரியமான பிள்ளைகளே, மன்னிக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், மகளே மகனே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிற எங்களுடைய ஆண்டவர். நீ ஒரு சின்ன புழு பூச்சி மாதிரி தான் இருக்கிற, ஆனால் என்னுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவள் மகளே, மகனே நீ விலையேற பெற்றவன். உன் குற்றங்களை, உன் குறைகளை எல்லாம் நான் மன்னித்து துடைத்தளிக்கிறேன்.
எசாயா புத்தகம் 1:8 ஆண்டவர் சொல்வது போல, உன் பாவங்கள் எல்லாம் கடும் சிவப்பாய் இருந்தாலும் அவற்றை நான் வெண்பனி போல பனியிலும் வெண்மையாக நான் அதை துளைத்து அளிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதோ உங்களை ஆண்டவர் இன்றைய நேரம் அபிஷேகமாய் தொடுகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட நாங்கள் சொல்ல போறோம், இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே, என் மனைவிக்கு எதிராக செய்த குறை குற்றங்கள், என் கணவனுக்கு எதிராக செய்த குறை குற்றங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்தவை, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு எதிராக நான் செய்த ஒவ்வொரு பாவங்களை, பெரியவர்களுக்கு எதிராக நான் செய்தது ஆண்டவரே, என்னுடைய அகந்தை, என்னுடைய இயலாமை ஆண்டவரே, நான் என்ற தன்மை, என்னுடைய இனம் என்ற தன்மை, இவற்றை இருந்தெல்லாம் என்னை கழுவும்ப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதுமாப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே மன்னிப்பாயா, தகப்பனே மன்னிப்பாயா, என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுவோம். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா, 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா. ஆண்டவரே, உம்மை அண்டை வந்து உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருமையா. யாரிடமும் சொல்ல முடியாத பாவங்கள் எங்களை துளைத்திருக்கிறது. சாத்தான் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை ஞாபகப்படுத்தி எங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறான். அப்பா ஆண்டவரே, நான் இதுவரை சொல்லாத சில விஷயங்கள் என் மனதில் இருக்கிறது. அவற்றை நான் சொல்றேன்பா, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, சில நேரம் நான் செய்த பாவங்கள் என் பிள்ளைகளுக்கு தண்டனையாக அமையக்கூடாதப்பா. நான் செய்த பாவங்கள் என் குடும்பத்துக்கு தண்டனையாக அமையக்கூடாது. இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே, என்னை என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அதை தவறி நான் அழைந்தேன், குளிர் நான் எழுந்தேன், தாங்கிய கரமுன்னை உணரிவிட்டேன், ஏங்கிய இதயத்தை நொறுக்கி விட்டேன். மன்னிப்பாயா, எல்லாரும் மன்னிப்பாயா சொல்லுங்க ஆண்டவர் இடத்துல. மன்னவனே என்னை மன்னிப்பாயா சொல்லுவோமா? மன்னிப்பாயா இயேசுவே, தகப்பனே என்னை மன்னிப்பாயா. ஆண்டவரே, எனக்கு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. யாருக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை, எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. நல்ல அப்பா அம்மாவை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு நல்ல கணவனை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நல்ல மனைவியை கொடுத்தீங்கப்பா. ஆனா நான் அந்த உங்க கொடுப்பனையை நான் புரிஞ்சு கொள்ளல ஆண்டவரே. அப்பா, உங்களை விட்டு பிரிஞ்சு வாழ்றதுக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் நீங்க கேட்கும் பொழுது எனக்கு வலிக்குது ஆண்டவரே, எனக்கு வலிக்கிறதப்பா. ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்த கிருபைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவரே, என்ன கைமாறு செய்வேன் அப்பா. நன்றி தகப்பனே, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. மங்காத உன்னை மறந்து சீர விட்டேன்,
எல்லாரும் மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. சொல்லுங்க ஆண்டவரிடத்துல மன்னிப்பாய். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட, ஆண்டவர் ஆசீர்வதிக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போம். இயேசுவே மன்னிப்பாயா மன்னவனே உன்னை மன்னிப்பா. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு குற்றங்களையும் ஒவ்வொரு பாவங்களையும் இந்த நிமிஷம் தொடர்ந்து அளிக்கின்றார். தாய் மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற இந்த நேரத்திலே உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்களுடைய பாவங்கள் இத்தோடு அழித்து ஒழிக்கப்படுகிறது. நல்லதொரு பாவசங்கத்தின் மூலமாக உங்களுக்கு புது வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்பிக்கையோடு ஆமென் சொல்லி அவருடைய அன்பையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை மன்னிக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். மன்னிக்கின்றேன் மன்னிக்கின்றேன் மகனே நான் உன்னை மன்னிக்கின்றேன். மன்னிக்கின்றேன் மன்னிக்கின்றேன் மகளே இப்போதே மன்னிக்கின்றேன். என் மகனே இப்போது மன்னிக்கின்றேன். என் மகளே இப்போதே மன்னிக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.